இந்த காணொளியில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ! ச்சே! மக்கள் நீதி மய்யம். அதாவது திமுகவும் ஒரு ஃப்ராடு கட்சி, டிஎம்கேவும் ஒரு ஃப்ராடு கட்சி. 2 கட்சிக்கும் மாற்றா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் கட்சி தொடங்குனாரே! யார் அது? ஓ! நம்ம மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன். அப்படியே டிவிலாம் போட்டு உடைச்சாரு ஐயா. உடைச்சுட்டு இப்ப எங்க போய் ஐக்கியமாயிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகட்ட போய் ஐக்கியமாயிட்டாப்ல. அவரு சொல்லும்போதெல்லாம் சரி ஏதோ ஒரு மாற்றம் வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன மாற்றம் அப்படின்றதும் தெரியுது. நடிகர்ல இருந்து எம்பி ஆயிருக்காப்ல. அவருக்கு மாற்றம். ஆனா அவரோட ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்னது ஏமாற்றம். ஏன்னா அதான் மிச்சம். உண்மையிலே இவ்வளவு பெரிய கேவலமா இருப்பார் நான் நினைச்சு பார்க்கல. திமுகல இருக்கிறது புனிதமானதா. சொன்னா சிரிப்பு தான் வருது. ஐயோ! இது குணா பட பாணியில சொல்லியிருக்காப்லயா? திமுகல இது ஐக்கியம் வைக்கிறது புனிதமானதான். அப்புறம் என்னத்துக்குய்யா நீங்க டிவிய போட்டு உடைக்கிற மாரி யார ஏமாத்துறதுக்கு இந்த மாரிலாம் வேல பார்க்குறீங்க? ம். ஸோ முடியல. அவர பத்தி பேசணும்னு உண்மையிலே அதெல்லாம் பேசுறதுக்கே தகுதியே இல்லாதவரா போயிட்டாரு. உண்மையிலே அவர் நடிப்புல சிறந்தவர். அதே மாதிரி தான் நடிப்புல சிறந்தவரா இருக்காரு. ஆனா, அரசியல் வந்துட்டா மக்களுகிட்ட நடிக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் விஜயும். சரிங்களா? அரசியலுக்கு வந்திருக்காரு. திமுகவோட நெருங்கிய நண்பர் வேற விஜய். ரெட் ஜெயண்ட் மூவி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு திறப்பு விழாவுக்கு போனவரு விஜய். சரிங்களா? அவரும் திமுகட்ட ஐக்கியமாகத்தான் போறாரு. திமுக அனுப்பி வச்ச கைக்கூலின்னு சொல்லி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான சொல்ற இந்த அணில் குஞ்சுகள் திமுக அனுப்பி வச்ச உண்மையான கைக்கூலி, ஏவல் கூலி இந்த விஜய் தான். சரிங்களா? அத புரிஞ்சுக்கங்க. ஒரு நடிகன் வந்தா ஓட்ட பிரிக்கலான்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கிறது இந்த திமுக தான். சரிங்களா? நாம் தமிழர் கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு நெனச்சு, இளைஞர்களோட மடைமாற்றம் பண்ணி கொண்டு போற வேலையில ஆப்ரேஷன் இப்ப யாரு கையில குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கையில. சரிங்களா? "நீ அடிக்கிற மாரி அடி, நான் அழுகுற மாரி அழுகுறேன்" அப்படின்னு திமுகவும், இந்த டிவிகேவும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற கபட நாடகம் தான் இந்த அரசியல் நாடகம்.